Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 18:22 கர்த்தருடைய தயவை பெறுவது எப்படி என்பதை பற்றி பேசுகிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று அது கூறுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்கும் நல்ல விஷயங்களுக்கும் உங்கள் மனைவிதான் ஆதாரம். தேவன் உங்களை இப்படித்தான் படைத்தார். கணவன் தன் மனைவியுடன் இணைந்திருப்பதன் நோக்கம் இதுதான். நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் உங்கள் கணவருக்கும் குடும்பத்திற்கும் நன்மையை கொண்டு வருவதற்கு நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். இரண்டாவதாக, நீங்கள் உங்கள் மனைவியை கண்டடையும் போது தேவ தயவை பெறுவீர்கள். ஏன் இப்படி? ஏனென்றால் ஒரு மனைவி தன் கணவனை குறித்து தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க அழைக்கப்படுகிறாள். மல்கியா 2:14 மற்றும் 15 வாசியுங்கள். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனையல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே கணவன் தன் மனைவிக்கு துரோகம் செய்யும் போது கர்த்தர் சாட்சியாக நிற்கிறார், மனைவியும் சாட்சியாக இருக்கிறார். பின்னர் தேவனுடைய தீர்ப்பு வருகிறது. ஏனென்றால் கணவனும் மனைவியும் உலகில் ஒரு தெய்வீக தலைமுறையை பெறுவதற்கு விசுவாசமான உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒரு மனிதன் தன் மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது தேவனுடைய தயவு அந்த மனிதனுக்கு வருகிறது. மனைவிக்கும் அதேதான். மனைவி தன் கணவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவனுடைய நன்மை குடும்பத்தில் வருகிறது. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுப்பாராக. ஏனென்றால் இருவரும் தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாக இருப்பார்கள். நீங்கள் உண்மையுள்ளவர். உங்கள் மூலம் நான் தெய்வீகமான தலைமுறையை எழுப்புவேன். இந்த கிருபை உங்கள் வாழ்வில் பெருகட்டும். ஒரு தெய்வீக தலைமுறையை பெறுவதற்கு இவ்வுலகில் கணவனும் மனைவியும் உண்மையுள்ள உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேவனை கண்டடைந்தால் ஜீவனை கண்டடையலாம். அவரிடமிருந்து தயவை பெற்றுக்கொள்ளலாம். அவர் எல்லா தீமையினின்றும் உங்களை பாதுகாப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நம் வாழ்வில் பெரிதான தேவ தயவு விளங்குகிறது. அந்த தயவினால் நம்மேல் ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பொழியப்படும். அவருடைய கிருபையினால் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அதற்கும் மேலாக தேவன் நமக்கு அன்பான பெற்றோரை, வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு நிற்கக்கூடிய, நமக்காக ஜெபித்து தாங்கக்கூடிய குடும்பத்தினரை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். நம் வாழ்வில் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக செயல்படுத்தி எப்பக்கமும் விளங்கும் அவருடைய பூரண அன்பையும் அக்கறையையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்பது நம்புவதற்கு அரிதாய் இருக்கிறது. சில
பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தலையிட்டு எண்ணற்ற பிரச்சனைகள் உருவாக காரணமாகிறார்கள். வீடுகளிலும் சாலைகளிலும் எவ்வளவோ தீங்கு நடைபெறுவதை நாம் கேள்விப்பட்டாலும் அவர் எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறார். தேவனுடைய தயவினாலே நாம் வாழ்வில் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய தயவு நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்துள்ளார். எல்லாவற்றிலும் இதை நாம் உணர முடியும். சில சமயங்களில் இவற்றுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரியாமல் இருந்து விடுகிறோம். ஆனால் இன்றைய வசனத்தில் தேவன் கர்த்தரை கண்டடைகிறவன் தயை பெறுகிறான் என்று கூறுகிறார். நாம் தேவனை கண்டடைவதற்கு அவர் ஒளிந்து விளையாடுகிறவரா? இல்லை. நம்முடைய பாவங்கள், கவலைகள், சந்தேகங்களே நம்மிடமிருந்து தேவனை மறைக்கின்றன. நாம் அவரை தேடினால் அவரை கண்டடைவோம் என்று தேவன் கூறியிருக்கிறார். ஆகவே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவரை தேடும்போது நாம் அவரை கண்டடைவோம். நீங்களும் அவரிடமிருந்து தயவை பெற்றுக்கொள்ளலாம். தயவு நிறைந்த வாழ்வை உங்களுக்கு தருவதற்கு தேவன் விரும்புகிறார். ஜெபம். பரம தகப்பனே, இன்றைக்கு நீர் எனக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்தத்திலும் உம்முடைய பிரசன்னத்திலும் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். திருமண உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தையும் குடும்பத்தில் எனது பங்கை குறித்து தெளிவாய் அறியவும் என் கண்களை திறந்ததற்கு நன்றி. ஆண்டவரே, என் வழியாய் தெய்வீக தலைமுறை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் என்னை சரியான பாதையில் நடத்தும். என் வாழ்வில் நீர் அருளியிருக்கிற பெரிதான தயவுக்காகவும் என் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு துணை நின்று எனக்காக ஜெபித்து என்னை தாங்கும் குடும்பத்தினரையும் அன்பான பெற்றோரையும் எனக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்வில் எல்லாவற்றையும் நீர் சீராக நடத்தி வரும் விதம் உம்முடைய பூரண அன்பையும் அக்கறையையும் எனக்கு நினைவுபடுத்துகிறது. நீர் அருளியுள்ள சுகம், பலன், பொருளாதார நன்மை எல்லாம் உண்மையாகவே ஆச்சரியமானவை. ஆண்டவரே, எல்லா தீமையினின்றும் என்னை பாதுகாத்து என் வாழ்வில் உம்முடைய தயவு விளங்குவதை நான் அறிந்து உமக்கு நன்றி செலுத்த உதவும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை தேடி உம்மை கண்டடைந்து நீர் வாக்கு பண்ணியிருக்கும் தயவை பெற்றுக்கொள்ள உதவும். என் வாழ்வில் உம்முடைய தயவு நிறைந்திருக்கும்படி நீர் விரும்புவதற்காக உம்மை ஸ்தோத்திரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.